வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த நம்ம கொடுக்குற இந்த அதாவது நம்ம கொடுக்குறதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்து எவ்ரி டேஸ் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணாலே ஸோ உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து நீங்கள் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஃபஸ்ட் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டூல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் நம்ம எந்த இடத்துல நான் வாங்கணும், ஸோ நான் விற்கணும், பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி பண்ண ஒரு டூல். ஓகேவா? ஸோ இந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே இருக்கிற இந்த டூலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த க்ரீன் கலருக்கு மேலே இருக்கும்போது எந்த கேண்டில் இந்த க்ரீன் கலருக்கு மேலே இருக்கோ, ஸோ அதை வந்துட்டு நம்ம பை பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நாட் பையிங் சோன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு 2 கேண்டில் இதில் இருக்கும். நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்றைக்கி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னவோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். 23,970 அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் ஓப்பன். ஸோ நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 950 அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ 950 கால் புட்டு ரெண்டுமே நான் வந்துட்டு இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன்னா அந்த கேண்டில் ரெண்டுமே எனக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லெவலுக்கு மேலே எந்த கேண்டில் மேலே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ எனக்கு புட் ஆப்ஷன் அப்படின்னா, புட் ஆப்ஷன் தான் மேலே இருக்குது அப்படின்னா, அப்போ புட் ஆப்ஷன் ஓகே. அதில் தான் நான் வந்துட்டு எடுக்க போகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு இந்த இது. ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு அந்த டார்கெட் லைனு, என்ட்ரி லைன் எல்லாமே வந்துட்டு எனக்கு இது கொடுக்கும். ஸோ இது நம்ம ரெடி பண்ணியிருக்க டூல். இந்த டூல் அப்புறம் வந்துட்டு இதோடைய நம்ம வந்து ஒரு கோர்ஸ், அதாவது என்னென்னா ஆப்ஷன் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதை இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கோர்ஸில் சொல்லுவோம். ஸோ அதுக்கான டூல் எல்லாமே நம்ம கொடுப்போம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். 94,875 ஓகேவா, 26,393. ஸோ இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை இல்லைன்னா கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளோட அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது எப்படி நமக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். 950 அப்படிங்கிறது அட் த மணி எடுத்திருந்தேன். 23,950 அப்படிங்கிறது அட் த மணி அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் இன் த மணி ஐடிஎம் கால் 23,900. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் போனீங்கன்னா 24,000 அப்படிங்கிறது ஐடிஎம்மோட கால். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஏன்னா இண்டெக்ஸ் ஓப்பன் நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே தெரிஞ்சிடும் இண்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்போ உடனே நம்ம முதல்ல அட்வான்ஸாகவே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து லைன் போட்டு வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மார்க்கெட் வந்துட்டு 23,950 இருக்குது. 950லேருந்து 900 அப்படிங்கிறது நான் இதை தான் நமக்கு வந்து ஏடிஎம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஏடிஎம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ இருக்கிறதுக்கும், அதாவது இப்போ மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் வேறு இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதீங்கன்னா இதாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 950 அப்படின்ட்டு இருந்திருக்கும், நம்ம எடுத்திருப்போம். ஸோ 950லேருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு கால் சைடில் ஐடிஎம், அதே மாதிரி 50 பாயிண்ட் வந்து புட் சைடில் ஐடிஎம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி. இப்போ இந்த பக்கம் நான் வந்துட்டு 900 சார்ட் எடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு 24,000 புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்துருக்கேன். ஓகே. இதோட ஓப்பன் என்ன அப்படின்னு பாருங்கள். 230 ரூபா கால் ப்ரீமியமோட ஓப்பன். ஸோ அப்போ நமக்கு இங்கே ஸ்பாட்டில் இருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது இல்லையா? ஸோ ஸ்பாட் எங்கே நிற்கிது, கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 23,970. ஓகேவா? ஸோ போட்டுக்கோங்க. 23,970 அப்படிங்கிறது ஸ்பாட் நிற்கிற இடம். நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுக்கும், 23,900 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸ்பாட்டுக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும் இந்த ப்ரீமியம் அப்படின்னா இதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ரூ. 70 இருக்கணும். ஆனால் இந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? ரூ. 130 சாரி ரூ. 230 இருக்குது இல்லையா? ஸோ ரூ. 230. ஸோ இப்போ 230ல் ரூ. 70 மைனஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். 230 மைனஸ் 70 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்வல் ரூ. 160 அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது? கால் சைடில் நமக்கு வந்து கால் சைடில் ரூ. 160 டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? இன்ட்ரன்சிக் வேல்யூ ரூ. 70 இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்குது. ஓகேவா? சரி, இது வந்து டைம் வேல்யூ. ஓகே, இப்போ அதே மாதிரி புட் சைடில் நம்ம பார்க்கணும். புட் சைடில் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் இதே தான். ஆனால் என்ன பண்ணுவோம்னா புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? 24,000 அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணிக்கோம். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணுறோம். அதாவது என்னென்னா ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 23,970 அப்படின்னு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ரூ. 30 அப்படிங்கிறது உங்களுடைய வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு இந்த ப்ரைஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது ரூ. 93 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 93 மைனஸ் 30 அப்படின்னா ரூ. 63 அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ. ஓகேவா? இங்கே ரூ. 30 இருக்குது. இங்கே வந்துட்டு ரூ. 63 அப்படிங்கிறது இங்கே டைம் வேல்யூ. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30 சரியா? சாரி 30 ரூ. 100 தான் வந்துட்டு இங்கே 60 160 இங்கே 63. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது பாருங்கள். 63 ப்ளஸ் 160. ஓகேவா? போட்டிங்கன்னா ரூ. 223. இதை நீங்கள் என்ன பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைடட் பை 2. அப்போ ரூ. 111 50 அப்படிங்கிறது இதோடைய ஆவரேஜ் டைம் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ரூ. 111 இங்கே ரூ. 111 கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது ரூ. 111 சப்போர்ட் எடுக்கு? புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கு. அதாவது 24,000 ஐடிஎம் புட்டு வந்து சப்போர்ட் எடுக்கு. அப்போ கால் வந்து அதை வந்துட்டு இங்கே ரூ. 111 அப்படிங்கிறதுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது, ஒரு பில் பேக் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரூ. 111 வந்துட்டு இங்கே இருந்துட்டு ரிவர்சல் ஆகுது. அப்போது இந்த ஃபிக்ஸட் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஃபிக்ஸடாக பார்க்கக்கூடிய இந்த லெவல்ஸ் வந்துட்டு பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லா டேவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுற எல்லா டேஸ்லையுமே வந்துட்டு நான் இதுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூவையும் டைம் வேல்யூ நம்ம வந்துட்டு எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இதை நம்மளுடைய ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த டெய்லி நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம உங்கள்கிட்ட காமிச்ச டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் கால்குலேஷன் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இது ஒரு கால்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ இது என்ன லைனு, இது என்ன லைனு, இது என்ன லைனு, இது என்ன லைனு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கால்குலேஷன். நம்ம வந்துட்டு ஒரு இடம் நமக்கு வந்து ப்ரீமியம் இருக்குன்னா அதை டைம் வேல்யூவும் அப்புறம் வந்துட்டு இன்ட்ரன்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியமில் ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில்ல. ஓகேவா? ஸோ மற்றது ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஆனால் அதை விட இது வந்துட்டு கொஞ்சம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் இங்கே நம்ம வந்துட்டு இதை நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டூல் பற்றின நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த டூல் பற்றின விஷயமும் இல்லை இந்த கோர்ஸ் பற்றின விஷயம் நீங்கள் எது வேணும்னாலும் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக போடுறா இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கே இருந்துட்டு எப்படி ரிவர்சல் ஆகுது, அது எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயம். இதை டெய்லி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டெய்லி எவ்ரிடேஸ் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பக்காவாக உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா டைம் வேல்யூ அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரீமியமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இங்கே டைம் வேல்யூ எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 160 பார்த்தோம். அதாவது ரூ. 160 டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீமியம் இறங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது, இந்த ப்ரீமியம் வந்துட்டு ஏறணும் அப்படிங்கிறதுக்கும் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கணும் நம்ம. ஓகேவா? இங்கே ரூ. 160 டைம் வேல்யூ இருக்குது. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது டைம் வேல்யூ அப்படின்னா இங்கே வந்துட்டு வெறும் ரூ. 62 டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ ரூ. 63 டைம் வேல்யூ இருக்குது. இங்கே ரூ. 160 டைம் வேல்யூ இருக்குது. அப்போ ரெண்டு பக்கத்தில் டைம் வேல்யூ யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கால் சைடில் ஒரு டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே,
அப்போ நமக்கு புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு டைம் வேல்யூ எடுத்தோம் இல்லையா? ரூ. 111 அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூ. 111க்கு மேல தான் கால் ஆப்ஷன் இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்கு. ஆனா கால் ஆப்ஷன் என்னன்னா, இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரூ. 230, இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரூ. 93. ஸோ அப்போ இங்க இருந்துட்டு ரூ. 111 கிராஸ் பண்ணுது. இது வந்துட்டு டைம் வேல்யூக்கு மேல, ஆவரேஜ் டைம் வேல்யூக்கு மேல நின்னாலும், ஸோ இது கீழ இறங்குவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்க டைம் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. ரூ. 160 அப்படி இருக்கிறதுனால. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு புரிதல் தான். பட் இத நீங்க வந்துட்டு பிளாங்கா இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நீங்க வந்துட்டு ட்ரேடிங் பண்ணாம, வேற நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ ஒரு மூவிங் ஆவரேஜோ, சூப்பர் ட்ரெண்டோ, இல்லன்னா இன்ட்ராடேல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு, அ பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சிபிஆர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி என்ன ஒரு இண்டிகேட்டர், என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க எடுத்தனாலும், அதை யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆர்எஸ்ஐ கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. நான் இப்போ ஒரு ஆர்எஸ்ஐ அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ போடுறேன். அப்போ ஆர்எஸ்ஐ போடும்போது எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஓவர் பாட், ஓவர் சோல்ட். ஓகேவா? அதே மாரி இது கால் சைடுல போயிருக்கு. இது மாரி புட் சைடுல போடுறேன். புட் சைடுல பாருங்க. இங்கேயும் ஓவர் பாட்லாம் இருக்கு. ஓகேவா? இங்கேயும் ஓவர் பாட்ல இருக்கு. 2மே வந்துட்டு இது 50 அதாவது என்னன்னா 50 அபோவ் 50 பிலோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு ஆர்எஸ்ஐல. இது 50 பிலோவுக்கு கீழ இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது 50 அபோவ். கிட்டத்தட்ட ஓவர் பாட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரீமியம் மேல போகல பாருங்க. ஸோ இங்க பிரீமியம் தான் மேல போயிருக்கு சரி. இங்க இண்டெக்ஸ் இது எதுவுமே மேல போகல. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரீமியம் கீழ இறங்கியிருக்கு. இங்க இண்டெக்ஸ் கீழ இறங்கல. ஓகேவா? அப்ப இந்த லைன் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஆர்எஸ்ஐ நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நான் ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு இதுதான் குடுத்துருக்கேன். நீங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்தினாலும் இந்த லெவல்ஸ வந்துட்டு கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க குடுக்கக்கூடிய லைக், உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம இன்னும் நல்ல கன்டென்ட் நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அது எனக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணங்கள் வருங்கிறத விட ஆர்வமா இருக்கும். நம்ம இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த எனக்கு ஏற்படுத்தும். ஓகே. தேங்க் யூ.